Taste the Daily. கல்லூரி பெண்ணை ஏமாற்றி திமுக சார்களுக்கு இரையாக்க முயன்ற திமுக நிர்வாகியை காப்பாற்றும் ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என்று சொல்லும் அளவிற்கு திமுகவை சேர்ந்த காமுகனை காப்பாற்ற துடிக்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதை நேரலையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்ரீராம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஸ்ரீராம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கண்ணதாசன், ஸ்டாலின் நடத்தி வரக்கூடிய அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என்பதை மீண்டும் மீண்டும் ஸ்டாலின் அரசு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. தற்பொழுது அரக்கோணத்தை சேர்ந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து ஏமாற்றி திருமணம் செய்ததோடு மட்டுமல்லாது அவரை திமுகவை சேர்ந்த பல முக்கிய நிர்வாகிகளுக்கு இரையாக்க முயன்ற காமுகன் தெய்வ செயலை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் அவனை காப்பாற்ற முயல்கிற ஸ்டாலின் அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தை எப்படியாவது முடக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே காவல்துறை பல்வேறு இடையூறுகளை செய்து வருகிறார்கள். முதலில் அங்கு வைக்கப்பட்டிருந்த பதாகைகள் மற்றும் ஸ்பீக்கர், மைக் போன்றவற்றை எல்லாம் கலட்டி எடுத்து சென்று விட்டார்கள். போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். போலீசாரை குவித்து வைத்திருந்தார்கள். இந்த சூழலில் பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியிலே அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு அதிமுகவினுடைய மாபெரும் போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதாவது சொல்ல வேண்டும் என்றால், இப்போ அந்த மாணவி ஊடகங்களிடையே பேசும்பொழுது இந்த சம்பவம் எவ்வளவு கொடூரமானது, தமிழக மக்கள் எந்த அளவுக்கு இதை உற்று நோக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தார். அதாவது அமைச்சர் அன்பில் மகேஷனுடைய உதவியாளர் ஒருவரிடத்திலே அழைத்து சென்ற காமுகன் தெய்வ செயல், அவரிடம் இந்த மாணவியை தான் ஏமாற்றி திருமணம் செய்த அந்த மாணவியை மனைவி என்று அறிமுகம் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினரிடத்திலும் கொண்டு சென்று அறிமுகம் செய்திருக்கிறார். இது போல திமுகவை சேர்ந்த பல சார்களிடத்திலே அந்த மாணவியை அறிமுகம் செய்திருக்கிறார். அதன் நோக்கம் என்னவென்றால், அந்த அவர்களோடும் இந்த மாணவி அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும், அதாவது ஒத்துழைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு காமுகன் அவ்வாறு செய்திருக்கிறான். எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியிடம் காமுகன் ஞானசேகரன் சார் ஒருவர் வருவார் என்று சொன்னாரோ, அது போல இங்கு பல சார்கள் இருக்கிறார்கள். இந்த காமுகன் தெய்வ செயலிடம் 20 பெண்கள், 20 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் 20 பேர் வரை சிக்கியிருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இந்த சூழலில் தான் ஸ்டாலின் அரசு அந்த பாதிக்கப்பட்ட காமுகனை காப்பாற்றுவதற்கு முயன்று வருகிறது. அதிமுக அதை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. அதிமுகவின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தற்போது கழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி கண்டன உரை ஆற்றி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம்.